எனக்கு. தாரா, 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 நீ எந்திரிச்சிட்டா? நீ கண்ணு முடிச்சிட்டா தாரா? வினய், வினய், உங்களுக்கு ஒன்றும் ஆகல தானே வினய்? தாரா, எனக்கு எதுவுமே இல்ல தாரா. நீயும் பொழைச்சு வந்துட்ட தாரா. ஆமா வினய், உங்களுக்கு ஒன்றும் இல்லை தானே? தலையில ஏன் வினய் கட்டு போட்டிருக்கீங்க? அது சும்மாதான் தாரா. எனக்கு என்னாச்சு வினய்? எனக்கு ஒண்ணும் இல்ல தாரா. டாக்டர், டாக்டர், என்னச்சு ஏன் இப்படி கத்துறீங்க? அவங்க பேஷண்ட் கோமால வேற இருக்காங்க, ஏன் கத்துறீங்க? டாக்டர், அவங்க எந்திரிச்சிட்டாங்க டாக்டர். என்னது எந்திரிச்சிட்டாங்களா? சிஸ்டர், நீங்க ஒரு 5 செகண்ட்ஸ் வெளியில நின்னுங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர், சிஸ்டர், இங்க வாங்க. வரேன் டாக்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு டாக்டர்? இவங்க கண்ணை முடிச்சிட்டாங்க, நார்மலா இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி கிட்ட எல்லாம் சொல்லிருங்க. ஓகே டாக்டர். பேச கொடுங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். ஹலோ மேம், நான் யாருன்னு தெரியுதா? உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுங்களே. என்ன சிஸ்டர், இப்பதான் கோமால இருந்து வந்திருக்கீங்க, அதுக்குள்ள காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்லங்க, உண்மையிலுமே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த ஹாஸ்பிடல்ல நர்ஸ் தான். அதுக்கேங்க நான் என்னங்க பண்ணணும்? ஏங்க உங்களுக்கு நல்லா இருக்கான்னு பார்க்க வந்தேன், நீங்க பார்க்க விட மாட்டீங்க போல. நான் சூப்பரா தாங்க இருக்கேன், என்னோட ஃபேமிலி எல்லாம் பார்க்கணும், தயவு செஞ்சு கூட்டிட்டு வரீங்களா? இருங்க போய் கூப்பிட்டு வரேன். நான் நீங்க கண்ண முழிக்கல, நான் அண்ணனுங்கள இருந்து உங்க லவ்வர்ல இருந்து எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டாங்கங்க. எனக்கு தெரியும் எங்க அண்ணனுங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்கங்க. ப்ளீஸ் நான் எங்க அண்ணனுங்கள பார்க்கலாமா? இருங்க செக் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே சிஸ்டர். உங்களுக்கு எல்லாம் நார்மலா தான் இருக்கு, நான் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன். ஓகே சிஸ்டர். சிஸ்டர், என் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா? அண்ணன் எப்படி சிஸ்டர் இருக்கா? உங்க ஃப்ரெண்ட் நல்லா தான் இருக்காங்க, உங்க அண்ணனுக்கு இப்பதான் பிளட் ஏறிட்டு இருக்கு. சிஸ்டர் ஒண்ணும் இல்ல தானே சிஸ்டர்? பிளட் ஏறனோனே கண்ணை முழிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சிஸ்டர். தாரா, தாரா, நீ கண்ணை முடிச்சிட்ட தாரா? அண்ணா நான் இப்ப நல்லா இருக்கேனா? என் தங்கச்சி தெரியும், எங்களெல்லாம் ஏமாத்த மாட்டா இருக்கா. நிஷான் வந்து பிளட் கொடுத்துட்டு இருக்கான். அப்படியாண்ணா? சரிண்ணா. நான் கதிரண்ணாக்கு ஒன்றும் ஆகாதுலண்ணா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ எதையும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்காத. சரிண்ணா. அண்ணா எங்கடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காணோம்? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் கோவிலுக்கு போயிருக்காங்கடா. ஏனா? அம்மா, நீ பொழைச்சு வந்துட்டியாமா? கோவில்ல போய் திரும்பி வேண்டிட்டு வரணும் போயிருக்காங்க. அப்படியாண்ணா? சரிண்ணா. அண்ணா நான் கோமால இருந்தது நீங்க ரியாவை பார்த்தது ஏனா என்கிட்ட சொல்லவே இல்ல? சொன்னேடா, கோமால படுத்துட்டு இருக்கும்போது. அது சிவானா தான் சொன்னாங்க. அப்படி கேளுமா, ஏன் சொல்லலன்னு கேளு. கோமால இருந்துட்டு யார் சொன்னாங்க யார் சொல்லலன்னு நீ யோசிச்சுட்டு இருந்திருக்க. யோசிக்கல, நான் வாய்ஸ் வச்சு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. இதுதானே நம்ம தங்கச்சி. என்னமா வாயடிக்கிறா கோமால இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறமும். ஆனா என் வாயை குறைக்க முடியுமாண்ணா? அதான் உன் வாயில குறைக்க முடியாது. அண்ணா எனக்காக ரொம்ப அழுதீங்க போல எல்லாம். இல்லையே, நாங்களும் அழுகவே இல்லையே. அண்ணா சும்மா சொல்லாதீங்க, நர்ஸ் ஒவ்வொரு சொல்றதும் நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். ஓ, கேட்டுட்டியாடா? நல்லாவே கேட்டுட்டோண்ணா. அப்புறம் எங்க தங்கச்சி எப்படி இருக்கும்போது நாங்க எப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்போம்? அதுக்கு அழுகலாமாண்ணா? நான் தான் எந்த சுந்தரோட உங்களுக்கு தெரியும்லண்ணா. இருந்தாலும் ஒரு சின்ன பயம் தான்டா. அண்ணா நான் இப்ப போய் கதிரனாவை பார்க்கலாமாண்ணா? அட, இப்ப பார்க்க கூடாதுடா, பிளட் இறங்கிட்டு இருக்கு, அதனால பார்க்க கூடாது. என்னண்ணா நீங்க? நீயே ஒரு டாக்டர் தானே படிச்சிட்டு இருக்க, அப்ப உனக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்குள்ள வந்துட்டா எப்படிண்ணா? கொஞ்சம் பொறுத்துக்கோ, பிளட் இறங்கினதுக்கு அப்புறம் நீ போய் பாப்பியா? சரி, நான் என்னமோ சொல்றீங்க போங்க. நான் கேட்ட ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க, நான் போங்கண்ணா. என்ன இப்படி சொல்லிட்ட? எப்படி போய் பார்க்க முடியும்? அவங்களுக்கு பிளட் இறங்கிட்டு இருக்குல்ல. பாருடா, நம்ம தங்கச்சியை என்னமா வாயடிக்கிறா. போங்கண்ணா, உங்க கூட எல்லாம் பேச மாட்டேன். இதுக்கு நீ கோமாளியே இருந்திருக்கலாம் போலமா. அது எப்படி இருப்ப? உங்களால இம்சப்படாம நான் இருப்பேனா? அதான் நம்ம தங்கச்சி நம்மளால இம்சப்படாம இருப்பாளா? ஆமாண்ணா, எனக்கு எங்க சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்க? அடக்கடவுளே, அப்ப சொன்னது இப்பவா ஞாபகம் வச்சிருக்க? அம்மா, அம்மாங்க வந்து சாப்பாடு செஞ்சு தரேன்னாங்க, நீங்களா சாக்லேட் வாங்கி தரேன்னீங்க. அதனால எனக்கு வாங்கி கொடுக்கணும். சூப்பர், நம்ம தங்கச்சி இதுக்காகவே எந்திரிச்சு வந்திருக்கா. அப்புறம் என்ன விட்டு நீங்களா சாப்பிட்டு இருப்பீங்க, நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? நம்ம தங்கச்சி யாராலையும் திருத்த முடியாதுடா. அதான் பாருடா, கோமால இருந்தது கூட இது பண்ணாம நம்ம பேசுறது கொண்டு விடாம காதுல வாங்கியிருக்கா. ஆமாண்ணா, நீங்களா வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமா? சிவானாவும் ரகோனா மட்டும் தான் இருந்தாங்க, நீங்களா பயந்துட்டு வரலன்றீங்களாமா? அது சும்மா சின்னதா கொஞ்சம் பயம் இருந்துச்சு, அதனாலதான் நாங்களாம் உள்ள வரலன்ட்டோம். தங்கச்சி கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் பயம்? தங்கச்சி கிட்ட பேசுறதுக்கு இல்லடா, உன்னை வந்து பாக்குறதுக்கு இந்த நிலைமையில பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஏன்னா நான் என்ன பேயா இப்படி வந்து நிலைமையில பாக்குறதுக்குங்கறீங்க? இல்லடா, நாங்களும் உள்ளார வந்தா கண்டிப்பா அழுந்துருவோம். அழுந்தது நீ பார்க்க மாட்டே, நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நாங்க உள்ளார வரல. நர்ஸ் வர அழுக வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆயிரம் சொல்லுவாங்க, எங்க அண்ணா அழுதா நான் விட்டுருவேனா? அதான்டா, நம்ம தங்கச்சியை பார்க்க வந்திருக்கணும்டா. நம்மள அழுந்தா அவ எந்திரிச்சு நம்ம கண்ணை தொடச்சு விட்டுருப்பா. ஏன் தங்கச்சி? இல்லண்ணா, நீங்க எப்ப சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்றீங்களோ அப்ப நான் எந்திரிச்சிருப்பேனா? ஏய், பாத்தியா இல்லையா, எங்களெல்லாம் அழுகுறோம், நாங்க கண்ணை வந்து தொடக்க மாட்டியா நீ? ஆமாண்ணா, எனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிருந்தேன், கண்டிப்பா கண்ணை முடிச்சிருப்பேன். இதுக்கெல்லாம் வினய்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வினய் வந்து பேசினதுனால தான் கண்ணை முடிச்ச தாரா நீ. ஆமாண்ணா, எங்கண்ணா காணோம்? போயிட்டு வரேன்னு போனாரு, காணோம். அவரும் கூட சேர்ந்து கோவிலுக்கு போயிருக்காரா? என்ன பார்க்காம கோவிலுக்கு போயிட்டாரு அவரு? ஏன் நீ கண்ணை முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு போனாரு. நீங்க ஏதோ சொல்றீங்க. தாரா, தாரா, கூப்பிட்டாங்களோ ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் சிவானா, நீங்க
கஷ்டமா இருந்துச்சுடா, அதனாலதான் நீ எந்திரிச்சு வந்துடணும்னு. சப்போஸ் நான் எந்திரிச்சு வரலனா? அதெல்லாம் எங்க தங்கச்சி எங்களை ஏமாத்தி இருக்க மாட்டா. அண்ணா அண்ணா வாடா, இங்கதான் இருக்கும். அதோ வரேனா. சரிடா, நீங்களா பேசிட்டு இருங்க, நாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி, நான் கோவில்ல ஏதாவது வேண்டிட்டு வந்துட்டீங்களா? நான் எல்லா கோவிலுக்கு போறீங்க. ஆமா, எங்க தங்கச்சி எந்திரிச்சிட்டா, கோவில்ல போய் வேண்டிட்டு வருவேனா? நீங்க போயிட்டு வாங்கண்ணா. தரா, நீ எந்திரிச்சிட்ட தரா. ஆமா தரா, நீ எந்திரிச்சிட்ட. மா, கொஞ்ச நேரம் கத்தாதீங்க, பக்கத்துல பேஷண்ட்லாம் இருக்காங்க. ஓகே சிஸ்டர். தயவு செஞ்சு பொறுமையா பேசுங்க, பேஷண்ட் பயந்துற போறாங்க. இவ பயப்பட போறா. ஓகே சிஸ்டர். முதல்ல அந்த நர்ஸ் மேல கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வெளியில தரட்டுங்கடி. ஏண்டி? அப்புறம் என்னடி சும்மா பேசக்கூடாது கத்தக்கூடாதுங்கறாங்க. அவளே, நீயும் டாக்டர் ஆகுவடி, அப்ப இருக்கு உனக்கு. நானே அப்படி சொல்ல மாட்டேன். டாக்டர் ஆகுமா, அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். அதான், நீ முதல்ல டாக்டர் ஆகு, அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். ஏண்டி, நெத்திக்கு குங்குமம் வைக்க சொன்னா எவ்வளவு பெருசு வச்சிட்டு போற? இல்ல பிரசாதம் வைக்க போறேனமா? என்னடி நல்லா இருக்கு பாரு, நீ பெருசா வச்சது. நல்லா இருக்கும்டி, நல்லா இருக்கும். அப்புறம் என்ன சொன்னா, அம்முக்கு கொடுத்த வாக்க நம்ம காப்பாத்தணும்னு எந்திரிச்சு வாடி. அப்புறம் அம்முக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த வேணாமா? என்னடி இப்படி வச்சிருக்காதீரா? நீ கம்மனு. நானே கோமால இருக்கேன், அம்முக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு இருக்க நீ. அப்புறம் நீ கோமால இருந்தா நம்ம எப்படி காப்பாத்துறது? வேற ஒண்ணும் இல்ல ஆதிரா, உனக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தியாவே இருக்குடி. யாருக்கு? எனக்கு. உனக்குதான். நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஓனட்டு வினயனா வந்து பேசணும், நீ எந்திரிச்சிட்ட நீ. அப்படியெல்லாம் இல்ல, நீ ஏன் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா கூட நான் எந்திரிச்சிருப்பேன். வினய் வந்து பேசவும் எந்திரிச்சிட்டேனோ. கௌசி, உனக்கு எப்படி இருக்கு? நான் உன்னை பார்த்ததே இல்ல. உனக்கு நான்லாம் கண்ணுக்கு தெரியவனாடி? சாரிடி, எப்படி இருக்கு? நீ போய் பின்னாடி நின்னுட்டியா, அதான் பார்க்கல. எனக்கு இப்போ ஓகே தான்டி. அந்த லாரிக்காரன் இருக்கானே, லாரிக்காரன் நாசமா போயிருவான்டி. எந்திரிச்ச உடனே உன் வேலையை கட்டுற பாத்தியா தாரா? அதான் எந்திரிச்ச உடனே என்னென்ன பேச்சு பேசுற பாத்தியா? அப்புறம் அந்த லாரிக்காரன் மேல தாண்டி ரொம்ப தப்பு. நாங்க பொறுமையா தான் போயிட்டு இருந்தோம், வந்து இடிச்சு அவன் மாட்டுக்கு போயிட்டான்டி. ஆமாண்டி, நானும் பார்த்தேன்டி. அந்த லாரிக்காரன் மேல தாண்டி தப்பு. நானும் தாரா வினய் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டு இருந்தேன், எந்திரிக்கவே இல்லை தெரியுமா? எங்களை விட்டுட்டு நீங்களா போயிடலாம் நினைச்சீங்களா? அது எப்படி நாங்க போவோம்? பேயாவது உங்களையும் கூட்டிட்டு போயிருவோம்ல. அடப்பாவியே, அப்புறம் உங்களெல்லாம் விட்டுட்டு நாங்க இருப்போமான்னு? அது எப்படி எங்க ஃப்ரெண்ட் இருப்பா? சரி, கதிரனாவை பார்க்க போலாமா? நானே ஒரு டைம் தாண்டி பார்த்தேன். ஆமாண்டி, அவளை மட்டும் தாண்டி விட்டாங்க, எங்களால விடவே. இவள பாசத்தோட போயிருக்காங்க. பைத்தியம், எங்களுக்குலாம் சமைக்க தெரியாது. நாங்க எடுத்துட்டு வந்தோம்னா நீங்க யாரும் திங்க மாட்டீங்க, துப்பிடுவீங்க. பரவாயில்லையா? ஐயோ தாயே, நீ சோறு எடுத்துட்டு வர வேணா, ஒண்ணு எடுத்துட்டு வர வேணாண்டி. இந்த பயம் இருக்கட்டும் எங்க மேல. அம்மா அப்பா வந்திருக்காங்களாடி? அவங்க பெங்களூர்ல இருந்து வரணும்லடி, இப்பதாண்டி வந்துட்டே இருக்காங்க. பாதி தூரம் எப்படி வந்திருப்பாங்க? ஒன் டே ஆகும், உனக்கே தெரியும்ல. ஓ சரிடி. ஆமா, இவன் எங்கடி போனா? அந்த அண்ணா தாண்டி வீட்ல விட்டு போயிருக்காங்க. என்ன பக்கம் வீட்ல விட போயிருக்காங்களா? அப்படியே கோவிலுக்கு வந்துட்டு வீட்ல விட போயிருக்காங்க. போயிட்டு வந்துட்டு பாப்பாங்க உன்னை. வரட்டும்டி, அவனுக்கு இருக்கு. இருடி, நான் வரேன். போ போ போ, நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியும். வாய மூடிட்டு தண்ணி குடிக்க தான் போறேன். தண்ணி குடிக்க போறாளாண்டி? அதான் பாருடி, தண்ணி குடிக்க போறாளா? நீ உண்மையாலுமே தண்ணி குடிக்க போற? அதான் நீ தண்ணி குடிக்க போறேன்னு சொன்னோம். ஆனா 3 பேரும் இத பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, எங்களுக்கு தெரியல, கண்டுபிடிக்கிறோடி. அதான் அவங்க 3 பேருக்குள்ளே பேசிக்கிறீங்க, வைக்கிறோடி. அப்ப உங்களுக்கு இருங்க. உங்க கூட நான் பேசக்கூடாதுடி, சொல்லவேலடி. சொல்றேன். மரியாதையா சொல்லிடுறதுக்கு நான் அடிச்சிருவேன். அம்மு, ஐயோ, இவரா? இப்ப ஆதிரா பார்த்தா அவ்வளவுதான். என்னச்சு உங்க வாய்க்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கீங்க? ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரபா. ஏன் பிரபா என் லைஃப்ல வந்தீங்க? வந்ததும் வந்தீங்க, நான் காதல் சொல்லி ஏன் பிரபா ஒத்துக்கல? சிரிப்பை நிறுத்திவிடு, பார்க்கிற பார்வையை மறந்துவிடு, பேசுகிற பேச்சை நிறுத்திவிடு, பெண்ணே என்னை மறந்துவிடு, உயிரே மறந்துவிடு, உணவே மறந்துவிடு, அன்பே விலகிவிடு, என்னை மறந்துவிடு.